Hi friends, welcome to Trend Software. இந்த வீடியோவில் Revit ஆர்கிடெக்சரில் ஒரு ப்ராஜெக்ட் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி அந்த ப்ராஜெக்ட்டுக்கு யூனிட் எப்படி கிரியேட் பண்ணுறது, ப்ராஜெக்ட்டுக்கு லெவல் எப்படி கிரியேட் பண்ணுறது, ஸோ அதோட ப்ராஜெக்ட் செட்டப் என்ன அண்ட் Revit ஆர்கிடெக்சரோட யூசர் இன்டர்ஃபேஸ் என்னெல்லாம் இருக்குது அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு நான் Revit சாஃப்ட்வேர் ஓப்பன் பண்ணிக்கிறேன். ஸோ ஜென்ரலாக பார்த்தீங்கன்னா Revit ஓப்பன் பண்ணோடனே ஸோ அதோட யூசர் இன்டர்ஃபேஸ் இந்த மாதிரி தான் இருக்கும். அதாவது ப்ராஜெக்ட் போகிறதுக்கு முன்னாடி ஸோ இது வந்து ஃபஸ்ட்டு மாடலிங். ஏற்கனவே நம்ம ப்ரீபில்டாக ஒரு ப்ராஜெக்ட் பண்ணிட்டோம். ஸோ அதை ஓப்பன் பண்ணிட்டு அதை நம்ம ஒர்க் பண்ண போகிறோம்னா ஸோ இந்த ஓப்பன் ஆப்ஷன் யூஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் புதுசாக நம்ம ஒரு ப்ராஜெக்ட் கிரியேட் பண்ண போகிறோம் அப்படின்னா ஸோ இந்த நியூ கிளிக் பண்ணிவிட்டு ஸோ இதில் நம்ம என்ன பண்ண போகிறோம், ஆர்கிடெக்சர் பண்ணுறதுனா ஆர்கிடெக்சர், ஸோ கன்ஸ்ட்ரக்ஷன்னா கன்ஸ்ட்ரக்ஷன், மெக்கானிக்கல் டெம்ப்ளேட் நம்ம ஹேட்ச்பேக் பண்ண போகிறோம்னா மெக்கானிக்கல் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ சிஸ்டம் எடுத்துக்கிட்டிங்கன்னா இல்லை டிஃபால்ட்டாக எம்பிபி எல்லாமே இருக்கும். மெக்கானிக்கல், எலக்ட்ரிக்கல், ப்ளம்பிங் இந்த 3 சர்வீஸுமே இந்த சிஸ்டமில் பண்ணிக்கலாம். ஸோ நீங்கள் எலக்ட்ரிக்கல் பண்ணுறதுனா எலக்ட்ரிக்கல், ப்ளம்பிங்னா ப்ளம்பிங், ஓகேவா. ஸோ இன்பில்டாகவே ஒரு ப்ராஜெக்ட் டெம்ப்ளேட் கொடுத்துருப்பாங்க. அந்த டெம்ப்ளேட்டை ஓப்பன் பண்ணி நம்ம அதில் ஒர்க் பண்ணிக்கலாம். ஸோ நம்ம வந்து இப்போது ஆர்கிடெக்சர் டெம்ப்ளேட் தான் யூஸ் பண்ண போகிறோம். ஏன்னா நம்ம ஆர்கிடெக்சர் சீரிஸ் பார்த்துக்கிட்டு இருக்கோம், ஓகேவா. ஸோ இதை முன்னாடி ப்ரீபில்டாகவே என்ன பண்ணியிருப்பாங்கன்னா ரெவிட்டில் டிஃபால்ட்டாக ப்ராஜெக்ட் கொடுத்துருப்பாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் எலக்ட்ரிக்கலுக்கு, ஹெச்வேக்கு, ஆர்கிடெக்சர். ஸோ இப்போ எக்ஸாம்பிள் நான் ஆர்கிடெக்சர் ஓப்பன் பண்ணுறேனே. ஸோ இது வந்து இன்பில்டாகவே ரெவிட் கொடுத்துருக்க ஒரு ஆர்கிடெக்சர் ப்ராஜெக்ட், ஓகேவா. ஸோ ஃபஸ்ட்டு நம்ம ப்ராஜெக்ட் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி அதோட யூசர் இன்டர்ஃபேஸ்லாம் கரெக்டாக இருக்கான்னு பார்த்துக்கணும், ஓகேவா. ஸோ ஃபஸ்ட்டு இந்த ப்ராஜெக்ட் ப்ரௌசர் அண்டு இந்த ப்ராப்பர்ட்டி பேலட். ஸோ சம்டைம்ஸ் இது இல்லாமல் இருக்கும். ஸோ அந்த டைமில் இது என்னென்னா கீழே போய் இந்த ப்ராப்பர்ட்டி ஆப்ஷன் ரைட் கிளிக் பண்ணிவிட்டு இந்த ப்ராப்பர்ட்டிங்கில் கிளிக் பண்ணிங்கன்னா அது அன்விசிபிள் ஆகும். அகைன் கிளிக் பண்ணால் இது விசிபிள் ஆகும். சேம் இந்த ப்ரௌசர் கீழே அந்த டேப் கிளிக் பண்ணிவிட்டு ப்ராஜெக்ட் ப்ரௌசர் இதில் செக் பண்ணியிருக்கா. ஸோ இதை வந்து நம்ம அன்செக் பண்ணால் இந்த ப்ராஜெக்ட் ப்ரௌசருங்கிறது போயிடும். ஸோ இது இல்லாமல் மேலே உள்ள டேப்பில் ஸோ இது வந்து வியூன்னு ஒரு டேப் இருக்கும். ஸோ இந்த வியூ டேப்பில் யூசர் இன்டர்ஃபேஸ்னு கொடுத்துருப்பாங்க. ஸோ இதை கிளிக் பண்ணிவிட்டு ஸோ இதில் சேம் ப்ராஜெக்ட் ப்ரௌசர் அண்ட் ப்ராப்பர்ட்டிஸ். ஸோ இது ரெண்டையுமே அன்செக் பண்ணிக்கலாம். அகைன் இதை வந்து செக் பண்ணிக்கலாம், ஓகேவா. ஸோ இதில் டிஃபால்ட்டாக ஒரு ப்ராஜெக்ட் கொடுத்துருக்காங்க. ஸோ இதை வந்து நான் 3D வியூ பண்ணுறேன். ஸோ இந்த மாதிரி ஃபைனலாக ஒரு அவுட்புட் நம்ம கொடுக்கறதுக்கு முன்னாடி ஸோ அவங்க என்ன பண்ணியிருப்பாங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து ஒரு ப்ராஜெக்ட் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி என்ன பண்ணியிருப்பாங்க, யூனிட் கிரியேட் பண்ணியிருப்பாங்க. ஸோ யூனிட் வந்து ஜஸ்ட்டு வந்து நீங்கள் யூனிட் கமெண்ட்ஸ் வந்து யூஎன் அப்படிங்கிறது கொடுத்தீங்கன்னா ஸோ இதில் வந்து யூனிட் கொடுத்துருப்பாங்க. ஸோ இதை வந்து நம்ம எந்த ப்ராஜெக்ட் வந்து நம்ம இது யூஸ் பண்ண போகிறோம். ஃபார் எக்ஸாம்பிள் லென்த் இதில் பண்ணியிருக்காங்க, இதில் வந்து ஃபீட் அண்ட் ஃப்ராக்சர்ஸ் இன்ச்சஸில் கொடுத்துருக்காங்க. ஸோ ஃபீட் அண்ட் ஃப்ராக்சர்ஸ் இதில் நீங்கள் பண்ணுறீங்களா, மில்லிமீட்டரில் உங்களோட ப்ராஜெக்ட் பண்ணுறீங்களா, இன்ச்சஸில் பண்ணுறீங்களா, மீட்டர்ஸ் நம்ம எதில் பண்ணுறோமோ அதை வந்து நம்ம சூஸ் பண்ணிக்கலாம். சேம் நம்மளோட ஏரியா. ஸோ இதில் ஃபீட் அண்ட் ஃப்ராக்சர் இன்ச்சஸ். ஸோ எனக்கு ஃபீட்லேயும் பண்ணியிருக்காங்க, இன்ச்சஸ்லேயும் பண்ணியிருக்காங்கிறதுனால அவங்க என்ன பண்ணியிருக்காங்க, ஸ்கொயர் ஃபீட் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. சேம் இதே மாதிரி தான் நம்ம பண்ண போகிறோம். ஒரு ப்ராஜெக்ட் ஃபைனல் அவுட்புட் கொடுக்கறதுக்கு முன்னாடி நம்ம என்ன பண்ணணும், ஃபஸ்ட்டு ஒரு ப்ராஜெக்ட் வந்து யூனிட் கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணணும். ஸோ சேம் நம்ம ஆட்டோகேட்டில் இதே மாதிரி தான் பார்த்துருப்போம். எந்த ஒரு ப்ராஜெக்ட் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம என்ன பண்ணணும், யூனிட் செட் பண்ணணும். யூனிட் செட் பண்ணுறதுக்கு முன்னாடி ஸோ ரெவிட்டில் வந்து ஆல்சோ ஆட்டோகேட்டில் வந்து நம்ம வந்து யூனிட் மட்டும் தான் செட் பண்ணியிருப்போம். ஸோ அதில் எந்த லெவலும் கிடையாது. அதில் டிஃபால்ட்டாக மேனுவலாக நம்ம டிராஃப்டிங் பண்ணுவோம். ஸோ இதில் வந்து
ஸோ இது 3D சாஃப்ட்வேர்ங்கிறதுனால நம்ம வந்து ஒரு லெவல் கிரியேட் பண்ணிவிட்டு ஸோ அதில் வந்து நம்மளோட மாடலிங் பண்ணிவிட்டு ஸோ அதை வந்து நம்ம 3D வியூவில் வந்து வியூ பண்ணுவோம். ஓகேவா? ஸோ ஃபஸ்ட்டு இந்த மாதிரி என்ன பண்ண போகிறோம், யூனிட் கிரியேட் பண்ண போகிறோம். அகைன் என்ன பண்ண போகிறோம், இந்த லெவல் இந்த கொடுத்துருக்காங்களா, லெவல் 1, லெவல் 2, லெவல் 3. ஸோ இது எல்லாமே நம்ம வந்து எப்படி கிரியேட் பண்ணுறது அப்படிங்கிறத ரெவிட்டில் பார்க்கலாம். ஓகேவா? ஸோ இப்போதைக்கு நம்ம ஸ்டார்ட் பண்ணுறதுனால இதை நான் க்ளோஸ் பண்ணிக்கிறேன். ஓகேவா? இப்போ வந்து ரெவிட்டில் டிஃபால்ட்டாக நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி இன்பில்டாக டெம்ப்ளேட் கொடுத்துருக்காங்க. நம்ம என்ன பண்ண போகிறோமோ, எக்ஸாம்பிள் ஸ்ட்ரக்சர்னால் ஸ்ட்ரக்சரு, எம்இபினா சிஸ்டம் டெம்ப்ளேட்டு, எலக்ட்ரிக்கல்னால் எலக்ட்ரிக்கல் டெம்ப்ளேட்டு. ஸோ நான் இப்போது ஆர்கிடெக்சர் பண்ண போகிறேன். ஸோ எனக்கு இந்த ஆர்கிடெக்சருங்கிற டெம்ப்ளேட்டை ஓப்பன் பண்ணிக்கிறேன். ஓகே, இதை ஓப்பன் பண்ணிவிட்டு இந்த ஓப்பன் பண்ண உடனே பார்த்தீங்கன்னா டிஃபால்ட்டாக என்ன கொடுத்துருப்பாங்க, லெவல் 0 அண்ட் லெவல் 1 டிஃபால்ட்டாக 2 லெவல் கொடுத்துருப்பாங்க. ஸோ இதை வந்து நான் இப்போ எலிவேஷன் வியூவில் போயிட்டு வியூ பண்ணுறேன். இப்போதைக்கு எந்த வியூமே லெவலுமே இல்லாததுனால ஸோ இது எல்லாமே எல்லா ஃபேஸ்லேயுமே ஒரே மாதிரியே தான் இருக்கும். இந்த 2 லெவல் தான் இருக்குது. ஓகேவா? ஸோ இந்த 2 லெவல் இருக்குது. ஸோ இந்த லெவல் கிரியேஷன் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம என்ன பண்ணணும், நான் சொன்ன மாதிரி ஃபஸ்ட்டு யூனிட் செட் பண்ணணும். ஓகேவா? சேம் நான் யூஎன் கொடுத்து ஓப்பன் பண்ணிக்கிறேன். ஸோ இதில் டிசிப்ளின் காமனாக தான் இருக்கும். ஓகேவா? ஜஸ்ட் இப்போதைக்கு காமனாகவே இருக்கட்டும். என்னோட லென்த் வந்து இதில் நான் வந்து இப்போ என்ன பண்ண போகிறேன், இதில் வந்து டிஃபால்ட்டாக இப்போது மில்லிமீட்டர் இருக்குது. நான் இதில் பண்ண போகிறேன் ஃபீட், எனக்கு ஃபீட்லேயுமே வேணும், இன்ச்சஸ்லேயுமே வேணும். ஸோ அதனால் ஃபீட் அண்ட் ஃப்ராக்ஷனல் இன்ச்சஸ்ன்னு இருக்கா, இதை நான் சூஸ் பண்ணிக்கிறேன். இதை சூஸ் பண்ணிவிட்டு இப்போது நம்ம லென்த்து சூஸ் பண்ணிட்டோம். நெக்ஸ்ட்டு என்னோடய ஏரியாவில் நான் என்ன பண்ண போகிறேன், ஸ்கொயர் ஃபீட்னு இருக்கா, இதை நான் எடுத்துக்கிறேன். அண்ட் என்னோடய வால்யூமில் என்ன பண்ண போகிறேன், சேம் கியூபிக் ஃபீட்னு யூஸ் பண்ண போகிறேன். ஓகே, இதை நான் கொடுத்துட்டு ஸோ இங்கே வந்து டிஃபால்ட்டாக இப்போ ஃபஸ்ட்டு மில்லிமீட்டரில் இருந்துச்சு, 0 to 4000 இருந்தது. ஓகேவா? இப்போது நான் இது எல்லாத்தையுமே எனக்கு ஃபீட்லேயும் வேணும், இன்ச்சஸ்லேயும் வேணும். ஸோ ரெண்டையுமே நான் சேஞ்ச் பண்ணிட்டேன். ஃபீட் அண்ட் ஃப்ராக்ஷன் இன்ச்சஸ்ங்கிறது நம்ம சூஸ் பண்ணிடுவோம். ஓகேவா? கொடுத்துட்டு நான் செலக்ட் பண்ணிட்டு இப்போதைக்கு ஓகே கொடுக்குறேன். கொடுத்தோன்னே பார்த்தீங்களா, ஸோ உங்களோட லெவல் என்ன ஆயிடுச்சு, ஃபீட்லேயும் வந்திருக்கு, இன்ச்சஸ்லேயும் வந்திருக்கு. ஸோ டிஃபால்ட்டாக நம்ம எந்த லெவலுமே க்ரியேட் பண்ணல. நம்ம செட்டப் பண்ணதுக்கப்புறம் இன்பில்டாக இருந்த அந்த 2 லெவலுமே சேஞ்சஸ் ஆச்சு. மில்லிமீட்டர்லேருந்து லெவலுக்கு சேஞ்சஸ் ஆகிட்டு. ஓகேவா? ஓகே, ஃபஸ்ட்டு நம்மளோட யூசர் இன்டர்ஃபேஸ் கரெக்டாக இருக்கான்னு பார்த்துக்கணும். நமக்கு தேவைப்படுறது இப்போதைக்கு ப்ராஜெக்ட் ப்ரௌசர் அண்ட் ப்ராப்பர்ட்டி பேலட் ரெண்டுமே நமக்கு இன்பில்டாகவே இருக்குது. உங்களுக்கு வேணும் அப்படின்னா நீங்கள் ரைட் கிளிக் பண்ணிட்டு இதில் போய்ட்டு ஆன் ஆஃப் பண்ணிக்கலாம். ஸோ இது இல்லாமல் உங்களுக்கு தேவையான மாதிரி நீங்கள் எப்படி ஒர்க் பண்ண போனீங்க அப்படிங்கிற உங்களுக்கு தேவையான மாதிரி நீங்கள் கஸ்டமைஸ் பண்ணிக்கலாம். ஓகேவா? சில பேர் இந்த மாதிரி யூஸ் பண்ணுவாங்க, சில பேர் இப்படி யூஸ் பண்ணுவாங்க, ஜஸ்ட்டு நேவிகேட் பண்ணுற மாதிரி. ஓகேவா? ஸோ இப்போதைக்கு நான் இப்படியே வச்சுக்கிறேன். ஸோ நான் இப்படி யூஸ் பண்ணும்போது எனக்கு கரெக்டாக இருக்குது. ஓகேவா? சேம் இப்போ நான் ஏதாவது ஒரு ஃபேஸ் எடுத்துக்கிறேன். ஸோ இப்போ நான் இப்போதைக்கு ஈஸ்ட் ஃபேஸே வச்சுக்கிறேன். ஓகேவா? ஸோ லெவல் கிரியேட் பண்ணுறதுக்கு ரெவிட்டில் ஃபஸ்ட் எடுத்தோன்னே ஆர்கிடெக்சர் டேப் இருக்கா, இந்த ஆர்கிடெக்சர் டேப்பில் ஃபஸ்ட்டு லெவலுங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்கும், எண்டில் பார்த்தீங்கன்னா இருக்கும். ஸோ இந்த லெவல் கிளிக் பண்ணிவிட்டு இப்போ நான் என்ன பண்ண போகிறேன், ஸோ ஃபஸ்ட்டு எனக்கு என்னென்ன வேணும், ஃபஸ்ட் நான் ஒரு பிளான் டிசைன் பண்ணியிருப்பேன். ஓகே, எனக்கு இந்த மாதிரி தான் வேணும் அப்படிங்கிறதுக்கு. ஃபஸ்ட்டு வந்து நம்மளோட கிரவுண்ட் லெவல், இதில் வந்து லெவல் 0ன்னு டிஃபால்ட்டாக கொடுத்துருக்காங்க. அப்புறம் லெவல் 1 டேரெக்டாக கொடுத்துருக்காங்க. ஓகேவா? என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா லெவல் 0ல் இருந்து 13 ஃபீட் கொடுத்துருக்காங்க. ஓகேவா? எனக்கு வந்து ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ணுவோம், நம்ம ஒரு கன்ஸ்ட்ரக்ஷன் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு நமக்கு வந்து ஃபவுண்டேஷன் வேணும். ஓகேவா? இப்போ என்னோடய ஃபஸ்ட்டு ஃபவுண்டேஷன், அடுத்து நம்மளோட கிரவுண்ட் ஃப்ளோரு, அடுத்து ஃபஸ்ட் ஃப்ளோரு, செகண்ட் ஃப்ளோரு, அடுத்து ஃபைனலாக பேராபெட். ஓகேவா? அண்ட் ஃபைனல் இன்ட்டு. ஸோ இந்த மாதிரி நம்ம டிசைன் பண்ணணும்னு வச்சுக்கோங்களேன். ஃபஸ்ட்டு லெவல் 0ங்கிறது என்னோட கிரவுண்ட் லெவலாக இருக்கட்டும். ஓகேவா? அதாவது ஃபவுண்டேஷன். இதை வந்து ஜஸ்ட்டு கிளிக் பண்ணிட்டு எடிட் பண்ணிக்கலாம். லெவல் 0ங்கிறத நான் கிளிக் பண்ணிவிட்டு இது வந்து என்னோட கிரவுண்ட் லெவல், அதாவது ஃபவுண்டேஷன். இது இதை நீங்கள் மாடிஃபை பண்ணோன்னே என்ன ஆகும்னா இந்த லெவல் 0ங்கிறது இங்கே வந்து கிரவுண்ட் லெவலாக மாறிடும். ஓகேவா?
ஸோ இதை கிளிக் பண்ணிவிட்டு அகெயின் என்ன வந்து கிரவுண்ட் லெவல்லேருந்து என்னோடய கிரவுண்ட் ஃப்ளோர், அதாவது நம்மளோட பேஸ்மெண்ட், ஓகேவா, அது எவ்வளோ இருக்கணும்னா எனக்கு கிரவுண்ட் லெவல்லேருந்து எனக்கு ஆக்சுவலாக எனக்கு ஒரு 3 ஃபீட் இருக்கட்டுமே. இது கிரவுண்ட் ஃப்ளோர், ஓகேவா. இங்கே பார்த்தீங்கன்னா இது கிரவுண்ட் ஃப்ளோர் மாறிடும். எனக்கு கிரவுண்ட் லெவல்லேருந்து நம்மளோட ஃபவுண்டேஷன்லேருந்து கிரவுண்ட் ஃப்ளோர் நம்மளோட பேஸ்மெண்ட் எவ்வளோ இருக்கணும்னா ஜஸ்ட்டு எனக்கு ஒரு 3 ஃபீட் இருந்தால் போதும். கிளிக் பண்ணிவிட்டு ஜஸ்ட்டு ஒரு 3 ஃபீட், ஓகேவா, கொடுத்தோடனே 3 ஃபீட் ஆகிடுச்சு. ஸோ இதுதான் இப்போ டிஃபால்ட்டாக நம்ம மாற்றிருக்குது. லெவல் 0வையும் லெவல் 1ஐயும் நமக்கு ஏற்ற மாதிரி நம்ம மாற்றிட்டோம், ஓகேவா. எனக்கு வந்து இப்போ கிரவுண்ட் ஃப்ளோர்லேருந்து என்னோடய ஃபஸ்ட் ஃப்ளோர் என்ன வேணும்னா எனக்கு ஒரு 10 ஃபீட் வேணும், ஓகேவா. அதுக்கு நீங்கள் என்ன பண்ணணும்னா ஜஸ்ட்டு இந்த லெவலை கிளிக் பண்ணிவிட்டு ஜஸ்ட்டு இங்கே வந்து 2 வேஸில் க்ரியேட் பண்ணலாம். ஒன்று வந்து பிக் பாயிண்ட்டு, ஜஸ்ட்டு டேரெக்டாக இதை அப்படியே காப்பி பண்ணி நம்மளோட ஆப்செட் கொடுக்குற மாதிரி பண்ணிக்கலாம். இல்லைனா ஃபஸ்ட்டு லைனில் கொடுக்குற மாதிரி பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு இப்போதைக்கு நான் லைனில் கொடுத்துக்கிறேன். ஃபஸ்ட் என்ன பண்ணுறீங்க, லெவலை கிளிக் பண்ணுறீங்க. கிளிக் பண்ணிவிட்டு டிஃபால்ட்டாக இப்போ லைனில் தான் இருக்குது, லைனில் தான் லைன் கிளிக் பண்ணிவிட்டு எவ்வளோ வேணும், ஜஸ்ட்டு எனக்கு ஒரு 10 ஃபீட் வேணும். ஜஸ்ட்டு 10ன்னு கொடுத்தீங்கன்னா 10 ஃபீட்டுக்கு ஒரு லெவல் க்ரியேட் ஆகிடும், ஓகேவா. இதை வந்து நீங்கள் எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கலாம். ஓகேவா. ஃபஸ்ட்டு கிரவுண்ட் லெவலு, நெக்ஸ்ட் வந்து கிரவுண்ட் ஃப்ளோரு. இது வந்து இது இன்பில்டாக ஃபஸ்ட்டு லெவல் 0 லெவல் 1ங்கிறதுனால நம்ம லெவல் க்ரியேட் பண்ணும்போது என்னாச்சு, லெவல் 2ன்னு க்ரியேட் ஆகிடுச்சு. ஆனால் எனக்கு என்ன வேணும்னா இப்போது, ஸோ இதுதான் நம்மளோட லெவல் 1, அதாவது இது நம்மளோட ஃபஸ்ட் ஃப்ளோர், ஓகேவா. இது லெவல் 1ஆக இருக்கட்டும், ஓகே. ஸோ சேம் எனக்கு வேணும். இதை வந்து நம்ம எப்படி க்ரியேட் பண்ணோம், லைனில் க்ரியேட் பண்ணோமா. ஸோ இதை வந்து செகண்ட் மெத்தடில் பண்ணி பார்க்கலாமே. லெவல் 2 எனக்கு எப்படி வேணும்னா சேம் லெவலை கிளிக் பண்ணிப்போங்க. ஸோ இப்போ வந்து நான் பிக் பாயிண்டில் யூஸ் பண்ணிக்கிறேன், ஓகேவா. கிளிக் பண்ணிவிட்டு சேம் 10 ஃபீட்டு லெவல் 2வும் எனக்கு என்ன வேணும், 10 ஃபீட்டில் வேணும். இப்போ பிக் பாயிண்ட் கிளிக் பண்ணிட்டேன். இதை நீங்கள் இப்படி கிளிக் பண்ணும்போது உங்களுக்கு வந்து மேலே வந்து லைன் வந்து ஹோவர் ஆகும். உங்கள் டாப்பில் வேணால் டாப்பில் பண்ணிக்கலாம், அகெயின் கீழே கிளிக் பண்ணால் பாட்டத்தில் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ கிளிக் பண்ண உடனே மேலே கட்டதா ஜஸ்ட் கிளிக் பண்ணிட்டீங்கன்னா லெவல் 2 ஆல்சோ இங்கே க்ரியேட் ஆச்சு, ஓகேவா. அண்ட் ஃபைனலாக எனக்கு என்ன வேணும், நம்மளோட பேராபெட், அதாவது ஃபைனல் எண்டு. ஸோ இதுக்கு அகெயின் நான் லெவல் க்ரியேட் பண்ணிக்கிறேன். எனக்கு ஃபைனலாக நம்ம பேஸ்மெண்ட் 3 கொடுத்தோமா, கிரவுண்ட் லெவலேருந்து கிரவுண்ட் ஃப்ளோர் வந்து நம்மளோட ஃபவுண்டேஷன் வந்து 3 ஃபீட் கொடுத்தோம். எனக்கு மேலே உள்ள பாட்டமும் மேலே உள்ள டாப்பும் எனக்கு அதே மாதிரி தான் வேணும். ஜஸ்ட்டு கிளிக் பண்ணிவிட்டு ஒரு 3, ஓகேவா, ஜஸ்ட் பிக் பண்ணிக்கிறேன். லெவல் 3 வந்து ஃபைனலாக இருக்கிறதுனால இதுதான் நம்மளோட ஃபைனலுங்கிறத நான் வந்து பேராபெட் மாற்றிக்கிறேன், பேராபெட் வால், ஓகேவா. ஜஸ்ட் பிபின்னு கொடுத்துக்கிறேன். ஓகேவா. இப்போ நீங்கள் கிளிக் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். ஸோ கிரவுண்ட் ஃப்ளோர்லேருந்து லெவல் 1 10 ஃபீட்டு, அகெயின் லெவல் 1லேருந்து லெவல் 2 வந்து 10 ஃபீட்டு, லெவல் 2லேருந்து பேராபெட் வந்து 3 ஃபீட்டு. அதே மாதிரி கிரவுண்ட் லெவல்லேருந்து கிரவுண்ட் ஃப்ளோர் வந்து 3 ஃபீட்டு. ஓகே, நம்ம க்ரியேட் பண்ணது எல்லாமே இப்போது கரெக்டாக இருக்குது, ஓகேவா. ஸோ இந்த மாதிரி தான் நம்மளோட லெவலை வந்து நம்ம க்ரியேட் பண்ணணும். ஒரு ப்ராஜெக்ட் வந்து நம்ம மாடலிங் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம ஒரு பிளானை வாங்கிட்டு மாடலிங் டிசைன் பண்ணுறதுக்கு முன்னாடி இன்பில்டாக என்ன பண்ணுவாங்க, ஒரு ப்ராஜெக்ட் வந்து க்ரியேட் பண்ணுவாங்க. ஒரு ப்ராஜெக்ட் ஓப்பன் பண்ணிவிட்டு அந்த ப்ராஜெக்ட்டில் நம்ம என்ன பண்ண போகிறோமோ ஆர்கிடெக்சர் பண்ணுறதுனால ஆர்கிடெக்சர் டெம்ப்ளேட் யூஸ் பண்ணிவிட்டு ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ணணும், ஒரு யூனிட் ஃபஸ்ட் நமக்கு எந்த இதில் நம்ம ஒர்க் பண்ண போகிறோம், மீட்டர்லையா மில்லிமீட்டர்லையா ஃப்ராக்ஷன் இன்ச்சஸ்லையா ஃபீட்லையான்னு யூஸ் பண்ணிவிட்டு ஸோ அதை செட்டப் பண்ணிவிட்டு அகெயின் வந்து ஃபஸ்ட் நம்ம என்ன பண்ணோம், நம்ம யூசர் இன்டர்ஃபேஸ் எல்லாம் செக் பண்ணிவிட்டு நம்மளோட லெவலை வந்து நம்ம இந்த மாதிரி தான் க்ரியேட் பண்ணோம், ஓகேவா. ஸோ இந்த மாதிரி தான் ஒவ்வொரு லெவலும் நம்ம மாடலிங் பண்ணும்போது க்ரியேட் ஆகும், ஓகேவா. ஸோ இந்த வீடியோவில் ஒரு ப்ராஜெக்ட் செட்டப்பு அண்டு யூனிட் அண்ட் ஒரு லெவல்ஸ் எப்படி க்ரியேட் பண்ணுறதுன்னு பார்த்தோம். ஸோ நெக்ஸ்ட் வீடியோலேருந்து ஸோ இதில் வால் எப்படி க்ரியேட் பண்ணலாம், ஒரு 3D மாடலிங்கில் ஒரு ஹவுஸ் பில்ட் பண்ணுறது, ஸோ அதெல்லாம் ஸோ நெக்ஸ்ட் வீடியோஸில் நம்ம பார்க்கலாம். ஸோ ஓகே தேங்க்யூ.